பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு குழுவினரை சந்திப்பதற்காக பரந்தூரை நெருங்கி வருகிறார் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பரந்தூர் மக்களுடைய கோரிக்கை தொடர்பாக கேட்டறிவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று அவர்கள் நேரில் சந்திப்பதற்கு திட்டமிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று காலை தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்ட விஜய் இன்னும் சற்று ஒரு சில நிமிடங்களில் அவர் பரந்தூர் விமான நிலையத்திற்கு அந்த திட்ட எதிர்ப்பாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது அரசியல் களத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விக்கிரவாண்டியில் கட்சியுடைய கொள்கை தொடர்பாக பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றிய விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு மக்கள் தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்பையும் அந்த தீர்மானத்தில் ஒரு அங்கமாக வைத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது விஜய் இந்த மக்களை சந்திக்க நேரில் சென்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த விவரங்களுடைய நிகழ்ச்சிய செய்தியாளர் கோகுல் தற்போது இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. என்ன திட்டம்? விஜய் எத்தனை பேரை சந்திக்க இருக்கார்? எவ்வளவு நேரம் சந்திக்க இருக்கார்? என்ன திட்டம்? பொன்னேரிக்கரை கிராமம் அருகே தற்பொழுது விஜய் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் பார்க்கிறோம். நடிகர் விஜய் பரந்தூர் கிராம மக்களை சந்திப்பதற்காக பொன்னேரி கரை என்ற கிராமத்திற்கு தற்பொழுது வருகை இருந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பொதுமக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்திற்கு விஜய் செல்ல இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய சாலையில் பொதுமக்களிடம் கையசைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பொதுமக்களிடம் சாலை அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் விஜய் கையசைத்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். தொடர்ந்து இந்த போராட்ட குழுவை சந்திப்பதற்காக விஜய் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் திருமண மண்டபம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்கிறார். அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கக்கூடிய மக்களிடம் இந்த பொதுமக்களை சந்தித்து ஆதரவு நிலைப்பாட்டை தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்க இருக்கிறார். அதே நேரத்தில் ஏறக்குறைய அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த போராட்டம் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். இந்த கருத்துக்களிடம் அடிப்படையில விஜய் தன்னுடைய ஆதரவான கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மண்டபத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் விஜய் செல்லக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். தற்போது பொன்னேரிக்கரையை நெருங்கியிருக்கார் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த மக்கள் திரண்டிருக்கக்கூடிய அந்த தனியார் திடலில் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எத்தனை பேரை பார்க்க இருக்கார்? திறந்தவெளி மைதானத்தில் பேச இருக்காரா அல்லது மண்டபத்தில் உள்ளரங்கத்தில் பேச வாய்ப்பு இருக்கா? 18 பேரை தான் சந்திக்கிறதா தகவல் இருக்கு. காவல்துறை எதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க கோகுல்? தற்பொழுது விஜய் வரக்கூடிய வாகனமே ஒரு பிரச்சார வாகனத்தில் வருவது போலதான் விஜய் வந்து வாகனத்தில் இருந்தே அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நிகழ்ச்சி என்ற திட்டம் இருக்கிறது. பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமத்திலிருந்து மக்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் விஜயிடம் கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அவரோட ஒரு கலந்துரையாடல் மாதிரி இந்த பரந்தூர் புதிய விமான நிலையத்தால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் தங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து விஜய் முன்வைப்பதும் அந்த அடிப்படையில் விஜய் தன்னுடைய ஆதரவான கருத்துக்களை அந்த பொதுமக்களிடம் தெரிவிப்பார். ஏற்கனவே மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கு. இந்த நிலையில விஜயுடைய மக்களுக்கு கொடுத்திருந்தாலும் இந்த திட்டத்தில் போக்கில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த நிலையில வழிநெடுங்கிலும் விஜய்க்கு வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அங்கு தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள். தற்போது பொன்னேரிக்கரை பகுதி, காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்னேரிக்கரை பகுதியை கடந்து விஜய் அந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். இணைகிறானுடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன், தற்போது விஜய் எங்கு பயணம் செஞ்சிட்டு இருக்கார்? இன்னும் அந்த திடலுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? என்ன திட்டம் விஜய்க்கு? குறிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையம் ஆகிவிட்டதற்காக கடந்த 910 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்த போராட்ட குழுவினர் மற்றும் மக்களை சந்திப்பதற்காக தவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் கிராமத்திற்கு வந்திருக்கிறார். இங்கிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் அந்த இடத்திற்கு அவர் வர இருக்கிறார். குறிப்பாக மக்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாட இருக்கிறார். அவர்களுக்கு என்ன போன்ற பாதிப்புகள் இந்த பகுதியில் ஏற்பட இருக்கிறது, எது போன்ற அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது தொடர்பான அவர்கள் விவாதிக்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்ட குழுவை சார்ந்த நபர்களும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, இந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் அவருக்கு தெரிவிக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு அவரது முழு உரை இருக்கிறது. எதனால் நான் இதை ஆதரிக்கிறேன், ஒரு போராட்டத்தை எதற்காக ஆதரிக்கிறேன் என்பது தொடர்பான ஒரு
முழு பேச்சும் அவர் இங்கே இருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் கிராம பகுதிக்கு வந்திருக்கிறார். அங்கிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெறும் பகுதிக்கு அவருடைய வாகனமானது வர இருக்கிறது. எத்தனை பேருக்கு வெளியாட்களுக்கு யாருக்காவது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்காங்களா? 13 கிராம மக்கள் அப்படின்னா பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா? யார்கிட்ட விஜய் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா பரந்தூர் இந்த கிரீன்ஃபீல்ட் விமான நிலையம் அமைப்பது என்பது தங்களுடைய கட்சியை அறிவிக்கும் முதல் மாநாட்டிலேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் தாவேக கட்சி தலைவர் விஜய் அவர்கள். அந்த நிலையில தான் அந்த தன் நிலைப்பாட்டினை உறுதியாக இருந்து தற்போது அந்த மக்களை சந்திக்க வந்திருக்கிறார், அந்த போராட்ட களத்தை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த போராட்ட களம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால அதே இடத்தில் இவரும் வரும் பட்சத்தில் அதிகமான மக்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டு விடும் என்பதற்காக காவல்துறை அந்த இடத்துல அதே பகுதியில் அந்த போராட்ட களம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில இந்த சந்திப்பானதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை பாத்தீங்கன்னா நாமங்கலத்தில் மட்டுமே 10,000க்கும் மக்கள் தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதிய நேரத்துல இந்த சந்திப்பு நிகழ்வு நடைபெறுவதனால அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில அவர்களுக்கான பிஸ்கட் இன்னும் சிறிது நேரம் பேச இருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த முதல் நிகழ்வு தான் பார்க்கப்படுகிறது. அதனாலுடைய இந்த பேச்சு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த 13 பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை இருக்கணும், அந்த ஆதார் அட்டை எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு அந்த அடையாளங்கள் என்றால் அவர்கள் வெளியிலேயே நிக்க வைக்கப்படுகிறார்கள். தேவப்பிரியன் ரகுவரன், இப்ப அந்த ஊரை சார்ந்தவர்கள் மட்டுமே அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கு. விஜய்க்கு எது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மக்கள் கிட்ட திறந்த வெளியில பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல அவருடைய கருத்தை பகிரங்கமா வெளிப்படையா சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இதுவரைக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்ப கூட அவருடைய நேரடியான கேள்விகளுக்கு பதில்களுக்கு அவர் சொல்லல. அவரு என்ன திட்டம் விஜய் வச்சிருக்கார்? குறிப்பாக பாத்தீங்கன்னா நேற்று நள்ளிரவு வரையே இந்த இடத்தை தேர்வு செய்வதற்கு ஒரு குழப்பம் நீடித்து வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தாவேக கட்சியின் சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் வைத்து சந்தித்தால் ஏராளமான அது ஒரு சிறந்த வயல்வெளிதான பகுதி. அந்த இடத்துல மக்கள் சந்திப்பு நடைபெற்றால் அதிக அளவில் கூட்டம் ஏற்படும், மக்களை கட்டுப்படுத்தாத ஒரு சூழல் ஏற்படும். அதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அந்த இடத்தில் சந்திப்பதற்கு மறுத்துவிட்டது மாவட்ட காவல்துறை. அதனை தொடர்ந்துதான் ஒரு தனியார் இடத்துல நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது ஒரு க்ளோஸ்டான ஏரியா. அதுல ஒரு பக்கம் மட்டும்தான் என்ட்ரியா இருக்கும். கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம். ஏன் அப்படின்னா உள்ள வரக்கூடியவர்களை ஒரு கட்டுப்பாட்டோட உள்ள அனுப்ப முடியும். இந்த பகுதி மக்கள் தான் உள்ள போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அதனால ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில தற்போது பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் தனியாவே அவர் எந்த நிகழ்வுக்கு போனாலும் ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய பாதுகாப்பு துபாயை கொண்ட ஒரு நிறுவனம் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பது வாடிக்கையாக இருந்தது. அவருடைய கட்சி நிகழ்வுகள் எது நடந்தாலும் அதன் அடிப்படையில அந்த தனியார் நிறுவனமும் தற்போது அந்த பாதுகாப்பு பணியில தற்போது ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு 45 பேர் அந்த விஜய் அவர்கள் வரக்கூடிய பாதையில மட்டும் அவர்கள் தற்போது அந்த பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டு இருக்காங்க.